கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதான தலைப்பு பலவீனம் மற்றும் வியாதியிலிருந்து விடுதலை அப்படின்றத குறித்து நாம் பார்க்கலாம். நம்மளுக்கு வியாதி பலவீனம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதது இல்லை. எது இருக்குதோ இல்லையோ எல்லாரும் வீட்லேயும் என்ன இருக்குது, வியாதியும் பலவீனமும் இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் இப்போ கடந்த வருடங்கள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீடு குடும்பம் ஊர் அப்படிங்கிறது கிடையாது, மொத்த உலகமும் என்ன இருந்தது அந்த பலவீனத்தில். கொரோனான்றது நம்மளுக்கு தெரியும் வந்தது. மொத்த உலகமுமே அதை பார்த்து என்ன பண்ணுறதுச்சு, பயப்பட்டுச்சு. நம்ம வெளியில் போகக்கூடாது, எவ்வளோ நம்ம ஒரு பயத்தோடு இருந்தோம் அதை குறித்து. ஆனால் அது ஆண்டவர் நம்மளை உருவாக்கினப்போவே நம்மளுக்கு பலவீனமும் வியாதியும் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. நம்ம ஆதாம் ஏவாளன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சிருஷ்டிக்கிறப்பையே யாரை ஃபஸ்ட்டு ஆண்டவர் உருவாக்குனாருன்னா ஆதாமையும் ஏவாளையும் நம்ம உருவாக்குனாருன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவங்கள எப்படி உருவாக்குனாரு, அவங்கள உருவாக்குனதுக்கு அப்புறம் அது என்னன்னு சொல்லி சொன்னாருன்னா, நல்லதுன்னு என்ன பண்ணார், அவங்கள கண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறப்ப யார் யார் இருந்திருப்பாங்கன்னா, மனுஷங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமு ஏவாள் இருந்தாங்க. அவங்களோட கூட தேவன் என்ன பண்ணாராம், சஞ்சரித்து கொண்டு இருந்தார், அவங்களோட கூட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆதாமு நான் மனுஷனை உண்டாக்குனார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தேன், அவங்கள வியாதியோட கூட உருவாக்கினேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அவர் என்ன எப்படி உருவாக்குனார், ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆனால் என்ன பண்ணலை, வியாதியோட பலவீனத்தோட தேவன் அவங்கள உருவாக்கலை. நல்லா செழிப்பாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியாக களிப்போடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வியாதியும் பலவீனமும் நம்மளுக்குள்ளே வரப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிறது முதலாவது என்ன போகுது அப்படின்னா, ஒரு சமாதானம் போயிடுது, ஒரு சந்தோஷம் போயிடுது, ஒரு நிம்மதி என்ன பண்ணிடுது போயிடுது. நமக்குள்ளாக அந்த வியாதின்னு வந்த உடனே இது எல்லாமே போயிடுது. ஆனால் அப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவர் சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஏதாவது இப்போ நம்மளே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கே இல்லை, நல்லா சமாதானமாக சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னாவே பொறுக்கிறதில்ல யாருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பார்த்திங்களா, அந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன்னா பிசாசுகிட்டேருந்து வர்றது தான். அப்போ தேவன் ஆதாம் ஏவாள் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக இருந்ததான அந்த டைமில் பிசாசு அவங்கள பார்த்து என்ன பண்ணியிருப்பான், இருக்கக்கூடாது, இவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், முதலாவது ஏவாள்கிட்ட போகிறான். தந்திரமாக போய் அந்த காரியம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஆதாம்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாவது அவங்கக்கிட்டேருந்து அந்த பழத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சிக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இது நீங்கள் தேவரை போல் ஆவீங்க அப்படின்னோடனே அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு, நம்ம அப்படி ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த நான் நினைக்கிறேன் முதலாவது அந்த இச்சின்னு ஒரு பலவீனம், அங்கே அவங்க மாம்சம் தானே, அதை பிசாசு என்ன பண்ணுறான், முதலாவது அவங்க சரீரத்தில் விதைக்கிறான். அதை விதைச்ச உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க தேவனுடைய கட்டளைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தேவன் ஒரு சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் யோசித்து பார்த்தேன், ஒரு பிள்ளை பெறுகிறது அப்படின்றது, ஒரு புத்திர பாக்கியன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம், எவ்வளோ ஆசீர்வாதமான விஷயம். ஆனால் அதையே தேவன் சொல்கிறாரு, நீ பிள்ளை பெறும்போது என்ன பண்ணுவ, வேதனையோட பெறுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது இதெல்லாம் எதனால் வந்தது, எதனால் இதெல்லாம் உண்டானது அப்படின்னா, பிசாசு. அவன் அமைதியாக இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணியிருக்காது, நம்மளும் இன்னை வரைக்குமே பிள்ளை பெறுறப்பெல்லாம் நம்ம மனைவி மாதிரி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கத்தி மறுஜென்மம் எடுத்தேன், உயிர் போய் உயிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. அப்போ அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை இதெல்லாம் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், நம்மளை உருவாக்கினார். பலவீனம் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே இல்லை. நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல நிம்மதியான வாழ்க்கையாக தான் தேவன் என்ன பண்ணார், நம்மளை உருவாக்கினார். ஆனால் பிசாசுக்கு என்ன பண்ணாது, ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தாவே பிடிக்காது, நிம்மதியாக இருந்தாவே பிடிக்காது. நான் பிள்ளைங்களை எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். என்னென்னா, நல்லா இருந்தானுங்க, இப்போ தான் 1 மாதம் நல்லா இருந்தானுங்க, அதுங்காட்டியும் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ தான் 10 நாள் தான் ஆச்சு, அதுங்காட்டியும் நல்லா இருந்தான். இப்போ தான் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு தேர்ன மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணிடுச்சு, அதுங்காட்டியும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அப்போ தான் யோசித்தேன், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாவே என்ன பண்ணாது, பிசாசுக்கு
பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் அவங்க இருந்தப்பையும் பிசாசு என்ன பண்ணிட்டான், உள்ளே நுழைஞ்சான். இப்போ நம்ம குடும்பத்துலேயும் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். நிம்மதியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் மெடிக்கல் செலவு பண்ணாமல் ஒரு மாதம், ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் நம்ம அப்படி இருக்கிறோன்னு வைங்களேன், பிசாசு என்ன தெரியும் பண்ணுவான், இல்லையே இருக்கக்கூடாது, என்ன இவங்க 1 மாதமாக எங்கேயும் போகவே இல்லை, என்ன 3 மாதமாவது இவங்க எந்த செலவுமே இல்லையே, ஹாஸ்பிட்டலே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான், இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது யாருக்கிட்டேருந்து வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். இது யாருக்கிட்டேருந்து வருது, பிசாசுக்கிட்டேருந்து தான் வருது. இது தேவன்கிட்டேருந்து வரதில்லை. ஆனால் பிசாசோட திட்டமே அதுதான், எப்படியாவது இவங்க சந்தோஷமாகவே இருந்துடக்கூடாது. தேவனோட நம்மளுக்கு நிம்மதியாக இருந்தோம் என்ன பண்ணுவோம், தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். ஆனால் தேவனோட கூட இவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துடவே கூடாது. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சமாதானமாக இருந்துடவே கூடாது. ஏதாவது ஒரு வியாதியை கொடுத்துட்டோமா தான் என்ன பண்ணுவோம், அவங்க அதையே பற்றி யோசிப்பாங்க. இருப்போமா, இருக்க மாட்டோமா, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. இன்றைக்கி காலையில் ஆஸ்பத்திரிக்கு போய் டெஸ்ட்டு எடுக்கிற வரைக்கும், அது ரிப்போர்ட் வர வரைக்கும் என்ன பண்ணாது, நம்மளுக்கு அந்த நிம்மதியே இருக்காது. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இன்றைக்கி நைட்டு கிடையாது, நாளைக்கு காலையில் தான் போவோம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன சொல்கிறாங்களே தெரில, போய் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா தான் தெரியும், ரிப்போர்ட் என்ன ஆகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அந்த பிசாசு என்ன பண்ணுறான், அந்த நிம்மதியை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துடுறான். நம்ம வசனம் சொல்லுது யோவான் 10:10 அவன் பிசாசு என்ன பண்ணான்னா, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அவன் என்ன பண்ணிடுறான், திருடிடுறான். அதை திருடிட்டானாவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம தேவனையே பார்க்க மாட்டோம், தேவனையும் பார்க்க மாட்டோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்க மாட்டோம். நம்ம பிள்ளைகளை, மனைவிக்கிட்ட அவங்களோட நம்மளால் சமாதானமாக இருக்க முடியுமா, சந்தோஷமாக இருக்க முடியுமா, இருக்கவே முடியாது. இப்போ நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னாவே அக்கம் பக்கத்தினர்களுக்கெல்லாம் அது பொறுக்காது. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க. ஏன் இவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, இங்கே நிம்மதியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்கிறாங்களா, இவங்க உண்டு இவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்களா, இவங்க பாட்டு போகிறாங்க வராங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுப்பாங்க. அது பிசாசோட திட்டம். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, முதலாவது இவங்களோட சமாதானத்தை கெடுக்கணும், இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும், இவங்களை ஏதாவது ஒன்று செய்யணும். நாம் அவங்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம், எதுவுமே திட்டிருக்க மாட்டோம், அவங்க பக்கம் போயிருக்க கூட மாட்டோம். ஆனால் மெனக்கெட்டு நம்மளுக்காக அவங்க ஏன் அப்படி பண்ணணும், ஏன் நம்மளுக்காக அவங்க செய்யணும் அப்படின்னா பிசாசுக்கு பொறுக்காது. நம்ம சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணது, பிசாசுக்கு பொறுக்காது. சரியா? அதனால தான் தேவன் என்ன பண்ணார், மனுஷனை படைத்தோம், நம்ம கூடவே வச்சுருந்தோம். ஆனாலும் பிசாசு என்ன பண்ணான், தந்திரமாக அவங்கள கவுத்துட்டான். ஆனால் தேவனுக்கு நல்லா தெரியும் இது அவங்களா ஏற்படுத்துறதுதான காரியம் கிடையாது. ஆதாமும் ஏவாளும் போய் பிசாசு இருக்கிற இடத்துல போய், ஆமாம் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, உனக்கு எதாவது தெரியுமா, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதாமோ ஏவாளோ போய் என்ன பண்ணல, பிசாசுக்கிட்ட கேட்கல. பிசாசு தான் என்ன பண்ணுறான், ஏவாள்கிட்ட தந்திரமாக சொல்கிறான். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு, அப்போ தேவனுக்கு தெரியும் இது ஏவாள் செஞ்சதில்லை, அதை கீழ்ப்படியில்லை, கரெக்டு தான். ஆனால் பிசாசுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுவங்கள நம்ம எடுத்து நிறுத்தணும், உருவாக்கணும், இந்த பலவீனத்தை மாற்றணும், இந்த சூழ்நிலையை மாற்றணும், இந்த கஷ்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பார், ஏசப்பாவை தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருப்பார். ஏன் ஏசப்பாவை அனுப்பணும், வேறு யாரையாவது இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசித்தோன்னு வைங்களேன். ஏன் ஏசப்பாவை அனுப்பணும், சொந்த குமாரனே அனுப்பணும். தேவதூதர்கள் இருக்காங்க, நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க, ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அப்போ ராஜாக்கள் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணல, யாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாலாம் யாருமே ராஜாக்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாகட்டும் யாருமே இல்லை. ஒரு வேளை அதனாலே இருக்கலாம் நான் யோசித்தேன். ஏன் தூதர்களை அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஏசப்பாவே சொந்த குமாரனை அனுப்பிய அவன் என்ன பண்ணுறான், அது ஏசப்பாவே சொந்த குமாரனே அவன் என்ன பண்ணுறான், சோதிக்கிறான். இந்த கல்லுகள்லாம் அப்பமாகும்படி சொல்லுன்றான், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சு இதெல்லாம் உனக்கு தான் தரேன். நான் யோசித்தது, உங்கள் டேடி கீழே தள்ளி விட்டாரு பாரு, இதெல்லாம் என் கண்ட்ரோல் தான் இருக்குது, மேலே இருந்தால் இந்த இதெல்லாம் என் கண்ட்ரோலுக்கு வந்திருக்காது, இப்போ இது எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீ ஊன்னு சொன்னீங்கன்னா நீயும் நானும் ஒரு டீலிங்கு, இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்றேன், உங்கள் டேடி கழட்டி விட்டுறலாம், நாம் 2 பேர் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்ணியிருப்பான், ஏசுப்பாக்கிட்டே ஒரு டீலிங்கு பேசியிருப்பான். இதே தேவ தூதர்களை தேவன் நியமிச்சிருந்தாருன்னு வைங்களேன், என்ன தெரியுமா பண்ணியிருப்பான்,
பாரு, ஏன்னா இவங்க 2 பேரும் மேலே இருந்தவங்க தான். எந்த தேவதூதர்களை நியமிச்சிருந்தாலும் லூசிஃபர் எங்கே இருந்தவன்? மேலே இருந்தவன் தான். இங்கே பாரு, நானும் மேலே வந்துட்டேன். மேலே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அவரை மட்டும் தான் நம்ம ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், துதிச்சிட்டு இருந்தோம், ஆராதிச்சிட்டு இருந்தோம். கீழே தள்ளனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உலகம் என்னது? என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, அவர் பேச்செல்லாம் நீ கேட்காத. ஏதோ அமுச்சுட்டாரு, விட்டுரு. இப்போ கீழே வந்து என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறத ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான் பிசாசு? தேவதூதனையுமே மாற்றிருப்பான். அதனால தான் ஒரு வேளை தேவன் என்ன பண்ணியிருப்பார், யார் போனாலும் மாற்றிடுவான் பிசாசு. அதனால் என்னோடய சொந்த குமாரனையே நான் அனுப்புகிறேன். இதுக்காக வேறு யார் அனுப்பிச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு என் சொந்த குமாரனே அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருப்பார். இது எப்படி நான் யோசித்தேன்னா, இப்போ நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நான் வேலை செய்கிறேன். இப்போ ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, பில்டிங் ஓனர் இருக்காங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல, நான் ஒரு ரேட்டுக்கு பேசி நான் ஒரு வேலையை செய்வேன். என் கொத்துக்காரங்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நீ செய்ய, நான் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுப்பா, நான் உனக்கு என்னவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டைரெக்டாக கொத்து வேலை எங்கள் மேஷன் ஆளுங்கிட்டே அவங்க டீலிங் பேசிக்குவாங்க. அதே சூப்பர்வைசர் போட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் உனக்கு என்னவோ நான் கொடுத்துட்றேன்பா, நீயே பார்த்து பண்ணி கொடுத்துருப்பா, அவர்கிட்ட எதுவும் நீ என்ஜினியர்ல எதுவும் பண்ண வேணாம், நீயே பார்த்து பண்ணி கொடுத்து நான் உனக்கு செலவு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவர் சூப்பர்வைசர்ட்டையும் பேசி இது பண்ணிடுவாங்க. ஆனால் நான் போய் நின்றுன்னு வைங்களேன், எந்த வேலையுமே எக்ஸ்ட்ரா அவங்க சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, வேறு வழியே இல்லை. கட்டன் ரைட்டாக என்ன இந்த வேலை இதுக்கு என்ன பேசணும் அதுதான். என்னையும் வந்து என்ன பண்ண முடியாது, என்கிட்ட ஏமாற்றவும் முடியாது, எக்ஸ்ட்ராவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஓனரு. மேசனால் விட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி வீட்டுக்காரங்களே டைரெக்டாக பேசி ஒரு காசை கொடுக்குறப்பா நீ இதை பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க. சூப்பர்வைசரை போட்டாலும் அதை பண்ணக்கூடாது, இதை நீ பார்த்துக்கான்னு சொல்லி சூப்பர்வைசரை போட்டாலும் என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டுக்காரங்க, சூப்பர்வைசரையும் கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நான் போனேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா வேலை சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, என்னையே இது பண்ண முடியாது. நம்ம சாதாரண மனுஷன், நானே இவ்வளோ யோசிக்கிறேன்னா அது பரமபிதா அவர் எவ்வளோ யோசிப்பார். அதனாலே என்னவோ தேவதூதர்கள் அனுப்பினாலும் வேலைக்கு ஆகாது, மனுஷங்களை ராஜாக்களை இது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. இதுக்கு ஒரே தீர்வு, என்னுடைய ரத்தம், என்னுடைய குமாரனையே அனுப்பிச்சாதான் என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி பிதா ஏசப்பாவை அனுப்பிச்சியுமே பிசாசு என்ன பண்ணுறான், அவரையுமே சோதிச்சு பார்க்குறான். இதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றேன், நீ என்ன என் வழிக்கு வந்துடுறியா, நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்காக தான் ஏசப்பா வந்தார். அது எல்லாத்தையும் மேற்கொண்டு பிசாசை மேற்கொண்டு நம்மளுக்கு சொந்த ஜீவனையே தந்து ரத்தத்தை சிந்தி நம்மளுக்காக, நம்ம எப்போ அவங்க தப்பு பண்ணாங்க, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து வந்தது தான் அந்த பாவம், பலவீனம், பிரச்சனை, போராட்டம் எல்லாமே. அது யாரோட தப்பு, யாருனால வந்தது, அவங்க பண்ணனாங்க. ஆனால் அதுக்கு காரணம் யார், பிசாசு. ஆனால் பிசாசுனால தான் இவங்க பண்ணாங்களே தவிர அதனால் மொத்தமாக இவங்கள நான் தண்டிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தன்னுடைய சொந்த குமாரனையை இந்த பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தி நம்மளை மறுபடியுமா என்ன பண்ணார், மீட்டெடுத்தார். இப்போ யார் நம்மளை அந்த அளவுக்கு தன் உயிரையே கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஈவன் ரொம்ப ஏஜ் ஆனவங்களாகவே இருந்தாலுமே பையனுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்துருவீங்க, நீங்கள் இதை கொடுத்துருங்க, நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னால் செய்ய முடியுமா? அவங்க நல்லா ஏஜ்டு பர்சனாகவே இருந்தாலுமே ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பண்ணோம், ஒரு பயம் இருக்கும், நான் வாழணும். இது மெடிக்கல் வைஸாக நீங்கள் ஏதாவது பார்க்க முடியும்னா நீங்கள் பாருங்களேன், ஏன் இப்படி நான் ஏதாவது கொடுத்து தான் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் எதையுமே யோசிக்காமல் தன் சொந்த குமாரனையே நம்மளுக்காக என்ன பண்ணார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த நாளையில் நம்ம மீட்டு கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? ஒரு வசனத்தை அதுக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38. அப்போஸ்தலர் 10:38, 177வது பக்கம் இருக்குது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன்
அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஏசப்பா எல்லா அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு செஞ்சார். அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தவர்களாக அவர் விடுதலையாக்கினார்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ பலவீனம், பிரச்சனை, போராட்டம் வருது அப்படின்னா பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்தாவியினால் நடத்தப்படுறோம் நாம். ஆனாலும் இதை கொடுக்கறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசு. இப்போ யோபுவே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அனுமதித்து தேவன். ஆனால் அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் கொடுத்தது யார்? பிசாசு. பிசாசு தான் அந்த பிரச்சனை போராட்டத்தை எல்லாத்தையுமே கொடுத்தான். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அனுமதியை கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு சொல்லுவான், நீங்கள் நான் சும்மாவா கொடுத்தீங்க, நீங்கள் வேலி அடைக்கவில்லையா, அதனால தான் அவன் உத்தமனாக இருக்கிறான், அதனால தான் அவன் இதாக இருக்கிறான், உங்களுக்கு உண்மையாக இருக்கிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை சுற்றி ஒரு வேலியை போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும், ஒவ்வொரு குடும்பத்தின் வேலையும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளை சுற்றி ஒரு வேலியை போட்டிருக்கிறாரு. ஆனால் பிசாசுக்கு என்ன பண்ணாதது? பிடிக்கவே பிடிக்காது. அதை எப்போ உடையும் இல்லை எப்போ எடுப்பார், நம்ம உள்ளே போதலாம், இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிசாசோட தந்திரம். அப்போ அந்த நாட்களில் பிசாசினால் அகப்பட்டவர்கள், எல்லா வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் என்ன பண்ணாராம்? அவர் குணமாக்கி சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 13:11. லூக்கா 13:11 பாருங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவர் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால். இதை கூட கடந்த நாட்கள் அன்கள் பேசினாங்க. அதே 12வது வசனம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அது எப்படி பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். இது எப்படிப்பட்ட ஆவி? பலவீனப்படுத்துகிறதான ஆவி. நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நம்மளுக்கு எதிராக செயல்படுகிறதான, நம்மளை பலவீனப்படுத்துகிறதான ஒரு ஆவி. நம்மளுக்கு நம்ம சாதாரணமாக இல்லை, எனக்கு ஏதோ காய்ச்சல் வந்துருச்சு, ஏதோ தலைவலி வந்துருச்சு, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் வரது தான், எல்லாத்துக்கும் வர வியாதி தான், இல்லை ஒரு ஏஜ் ஆகிட்டா அது அந்த மாதிரி வரது தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. இல்லைங்க, அது ஒரு ஏஜ் வயசுங்க, அது ஒரு ஏஜ் ஆகிட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக அது நார்மலாக வரது தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிலாம் சொல்ல. ஏசப்பா எந்த இடத்துலையும் சொல்லலை. ஒரு வயசாயிருச்சுன்னா அவங்களுக்கு பலவீனம் வரும், ஒரு வியாதி வரும், அது என்னால் நியமிக்கப்பட்டதான காரியம், அது இந்த வயசுக்கு வந்த உடனே, இந்த ஒரு ஏஜ் ஆன உடனே இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பலவீனம் வரும் அப்படின்லாம் ஏசப்பா எந்த இடத்துலையுமே சொல்லலை. நீ சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க, பலவீனத்தோடு இருக்கணுன்றது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஆனால் நமக்குள்ளாக, நம்ம குடும்பத்துக்குள்ளாக, நம்ம சரீரத்துக்குள்ளாக செயல்படுகிறதான ஒரு பலவீனப்படுத்துகிறதான ஒரு ஆவி. நம்ம எப்பயுமே நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானத்தோடு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பலவீனங்களை உண்டாக்குகிறதான அந்த ஆவி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை வருஷமாக அந்த அம்மாக்குள்ளே இருந்திருக்குது அந்த ஆவி? 18 வருஷமாக. அப்போ 18 வருஷத்துக்கு அப்புறம் ஏசப்பா அந்த ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்த உடனே என்ன பண்ணுது? அந்த ஆவி போகுது. இந்த சுகத்தை கொடுத்ததுனால அந்த ஆவி போகலை, இந்த ஆவி போனதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு சுகம் உண்டாகுது. இந்த பலவீனத்தினால அந்த ஆவி உள்ள வரல, அந்த ஆவி வந்ததுனால இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பலவீனம் இருக்குது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம சோர்ந்து போயிட்டோம், பலவீனமாக இருந்துட்டோம், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, இல்லை தேவையில்லாத செலவு வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நம்ம குடும்பத்துக்குள்ள, நமக்குள்ளாக ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுது? கிரியை செய்யுது. அதனால் என்ன பண்ணுது? நமக்குள்ள ஒரு பலவீனமோ, பிரச்சனையோ, போராட்டமோ வருது. அதை நாம் என்ன பண்ணணும்? இந்த நாட்களில் அதை கண்டு மேற்கொள்ளணும். நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில், இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவீனப்படுத்துகிறதான ஒரு ஆவி. சரியா? அப்போ அது எப்போல்லாம் உள்ளே வருதோ, எப்போல்லாம் அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ, அது நம்ம இடம் கொடுக்குறோம், அதை வரவேற்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது எந்த விதத்தில் நம்மளை பலவீனப்படுத்தணும். அதான் சொன்னோம் இல்லைங்களா? ஏசப்பாவுக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஏசப்பாவே அது என்ன பண்ணுச்சு? சோதிச்சிச்சு. அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். நம்ம அதை கூப்பிடணுமா? நீ எனக்கு பலவீனத்தை கொடு நான் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது கூப்பிடணுமா? அது நம்ம கூப்பிடவே தேவையில்லை. அது என்ன பண்ணோம்? அது எப்போ
யோபு எடுத்தீங்கன்னா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறதான மனுஷன், தேவனுக்கு பிரியமாக இருக்கிற மனுஷனையே தைரியமாக பிசாசு என்ன பண்ணுது, போய் ஒரு சவால் எடுத்து, நீங்கள் வேணால் அதெல்லாம் எடுத்து பாருங்களேன், நான் அவனை போய் நான் டச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். தேவனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு யோபுக்கு, உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்து நடக்கிறதான மனுஷன் அப்படின்னு தேவனே என்ன பண்ணுறாரு, யோபுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட மனுஷனே பிசாசு போய் சோதிச்சு பார்க்குறான் அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். அந்த மேற்கொள்ளக்கூடியதான பலனை என்ன பண்ணணும், நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். என் குடும்பத்தில், என் சரீரத்தில், எங்களுக்குள்ள அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணக்கூடாது, மேற்கொள்ளவே கூடாது, எங்கள் குடும்பத்தில் அது செயல்படவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நம்ம மேற்கொண்டு செபிக்கிறவங்களாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 14:14, பேஜ் நம்பர் 22 பக்கம், புதிய ஏற்பாடு, மத்தேயு 14:14. சரி, இப்படியே நம்மளுக்கு பலவீனம் இருக்குது, நம்ம அப்படியே இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் தேவன் நம்ம மேலே மனதுருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பலவீனத்தோடயே இருக்கட்டும், ஏன் பாவம் செஞ்சாங்கல்ல, நாமளா பண்ணணும், ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டாரா நம்மளையே? இல்லை, சொந்த குமாரனே என்ன பண்ணுறாரு, அனுப்புனார். சரி, நாம் இந்த நாட்கள் நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அவன் என்னமோ பண்ணிட்டோம் சொன்னாலும் கேட்குறாங்களா? இந்த மாதிரி பிசாசு இருக்கும், கிரியை செய்யும், நீங்கள் பலவீனத்தை கொடுக்கும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், இதை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்க கேட்குறாங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறோம், அங்கே போனால் உளுந்துருடா, அமைதியாருடா அப்படின்னு ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்கிறேன்னு வைங்க, அவன் என்ன பண்ண மாட்டானுங்க, கேட்க மாட்டானுங்க. உளுந்துட்டான்னு வைங்களேன், அதான் சொன்னல உழுவு, அப்போ தான் உனக்கு என்ன பண்ணோம் தெரியும். ஒரு தடவை சொன்னால் கேட்குறியா, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஒரு தடவை உளுந்தினா தான் என்ன பண்ணும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன சொல்லுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்லவே அல்ல. அவர் மனதுருக்கம் உடையதான தேவன். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, மத்தேயு 14:14, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் எப்படி அவர் சுஸ்தமாக்கினாரா? என்கிட்ட வந்துட்ட, நான் பெரிய ஆள், ஓகே, நான் கடவுள், நீ வந்துட்ட, அதனால் நீ சுஸ்தமாகு அப்படின்னு சொல்லிலாம் அவர் என்ன பண்ணல, சுஸ்தமாக்கலை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு தேவைக்குன்னு வராங்கன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட நம்ம இப்போ ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கிறோம், பெரிய ஆளாக இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு தேவைன்னு வராங்க, சரிம்மா ஓகே நீங்கள் பாருங்கள், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னன்னு போய் பாருங்கள், பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்தார், மினிஸ்டர் வந்தார், அவர் என்ன பண்ணார், அவரே எல்லா காரியத்தையும் செஞ்சாரா? உடனே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டாரு, போலீஸு கூப்பிட்டாரு, தாசில்தாரை கூப்பிட்டாரு, ஆர்ஐ கூப்பிட்டாரு, ஏஐ கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் அதை போய் அங்கே பாருங்கப்பா, பார்த்து அதை என்னவோ பார்த்து செஞ்சுட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் அல்ல. அவர் என்ன பண்ணாராம், மனதுருகி, அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் தெரியுங்களா? அவங்கள பார்த்த உடனே அந்த ஒரு வியாதிஸ்தர்கள் எப்படி அந்த வேதனை அடைஞ்சாங்களோ, அந்த வலி வேதனை துக்கத்தில் எப்படி இருந்தாங்களோ, அதே வலியும் வேதனை இவர் அடைஞ்சிருக்கிறார். அவங்களுக்கு வலிச்சா எனக்கு வலிச்சா எப்படி வலிக்குமோ அப்படி அவரும் அழுந்திருக்கிறார். அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறாரு. அவ்வளோ வேதனைப்பட்டு மனதுருகி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த எல்லா வியாதியும் சுஸ்தமாக்கியிருக்கிறார். சும்மா ஏனோ தானே வந்தேன், சரி ஓகே என்கிட்ட வந்துட்டீங்க, நீங்கள்லாம் சுஸ்தமாக்கி போங்க அப்படின்னு சொல்லி அவரை சுஸ்தமாக்கலை, குணமாக்கலை. அவர் மனதுருகிற தேவன். நம்மளை பார்த்து இன்றைக்கி நம்ம வியாதியோடு இருக்கிறோம், பலவீனத்தோடு இருக்கிறோம், பிரச்சனையோடு இருக்கிறோம், போராட்டத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அவரும் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, நம்மளை பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறாரு. அச்சோ, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என் மகன் இப்படி இருக்காரு, என் மகள் இப்படி இருக்காங்களே, இப்படி வேதனையோடு இருக்காங்களே, வலியோடு இருக்கிறாங்களே, இந்த வேதனை தாங்கக்கூடாத வலியோடு இருக்கிறாங்களே, இந்த பிரச்சனை தாங்கக்கூடாத பிரச்சனையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், என்ன பண்ணுகிற கற்றாகிறார், மனதுருகிற தேவனாக இருக்கிறார். மனது உருகி தான் நம்ம மேலே கிருபையாக இரக்கமாக இம்மட்டுமாய் நம்மளை என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி ஏனோ தானும் இருக்கிற தேவனாக இருந்தாருன்னு வைங்களேன், இன்றைக்கெலாம் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம், எப்போவே போய் சேர்ந்துருப்போம். நம்ம மேலே மனதுருகிற தேவனாக, அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் இம்மட்டுமாய் நம்மளை காத்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. குருடர்களை என்ன பண்ணுறாரு, சுஸ்தமாக்குறாரு. நடக்க முடியாதவங்களை என்ன பண்ணுறாரு, நடக்க வைக்கிறாரு. அதுவும் வசனம் போட்டிருக்குது, இதில் சொல்லப்படாத அநேக அற்புதங்களை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி. அவர் பைபிளில் சொல்லப்படாத அநேக அற்புதங்களை அவர் என்ன பண்ணாராம், செஞ்சாராம். பிறவி குருடனாக இருந்தவங்களை என்ன பண்ணுறாரு, சுஸ்தமாக்குறாரு. இப்போ பிறவி குருடன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லை,
அப்படின்னு என்ன பண்ணுவாங்க டாக்டரு, அவங்களால பண்ண முடியாது. இப்போ திடீர்னு பாதியில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணுறாங்க. அப்பயும் வந்து அந்த கண் ஏதாவது அடிபட்டு அந்த நரம்புக்கு கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, பண்ண முடியல, சரி பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பிறக்கிறப்பே அவங்களுக்கு என்ன இல்லை, கண் இல்லை. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாரு, பார்வையடைய செய்கிறாரு. நடக்கவே முடியாது அப்படின்றவங்களை என்ன பண்ணுறாரு, நடக்க வைக்கிறாரு. 18 வருஷமாக குமிஞ்சிக்கிட்டே நிம்மறவே முடியாதவங்களை என்ன பண்ணுறாரு, நிம்மற வைக்கிறாரு. அப்போ அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், அப்பேற்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். அப்போ நம்மளை குறித்து, நம்முடைய பிரச்சனை குறித்து, நம்முடைய போராட்டத்தை குறித்து அவருக்கு தெரியாமல் இருக்குமா? நன்றாகவே என்ன பண்ணோம், அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரங்களில் அவர் ஒரு வேளை பார்க்காத மாதிரி இருக்காரா, அவர் நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், யோசித்துடுறோம். ஆனால் அவர் தெரியாமையோ பார்க்காமையோ நம்ம மேலே அக்கறை இல்லாமையோ மனதுருகாமையோ இருந்தார்னு வைங்களேன், அவர் என்ன பண்ண மாட்டார், தன்னுடைய குமாரனையை அனுப்பியிருக்கவும் மாட்டார். அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8. மத்தேயு 8 5-8 பாருங்களேன். இதில் இந்த சம்பவத்தில் ஒருத்தரை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 8 5-8. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்த கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் யாருன்னா ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ஓனரு அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் ஓனரு, வேலைக்காரன், அவரோட வேலைக்காரன் என்ன பண்ணல, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அவர் வேலைக்காரனோட மனசு எப்படி இருந்துச்சுன்னா, வேலைக்காரன் தானே, நீ எப்போ அங்கே ஏசப்பா சுகமாக்குவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் பாருப்பா அப்படின்னு சொல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவரு ஓனரு வராரு. ஓனரே வந்து, என் வேலைக்காரன் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான், நீங்கள் உனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க, நம்ம நல்ல டாக்டர் யாரோ அவங்க சொல்லுவோம், நம்ம போயிருப்போம், நம்ம பார்த்துருப்போம், அந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், நீங்கள் அந்த டாக்டரை போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட சரியாகி போயிடும். இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமஸாக இருக்கிற யார், அன்பு டாக்டர்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், நீங்கள் அன்பு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா உடனே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இவர் வேலைக்காரன் என்ன பண்ணுறாரு, இவன் இல்லைன்னா என்னால் இல்லை, இந்த வேலைக்காரன் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, இவன் எனக்கு ரொம்ப முக்கியம், இவன் எனக்கு வேணும், எப்படியாவது வந்து நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறாரு, வேதனைப்படுகிறான் என்று அவர்கிட்ட வேண்டிக் கொண்டான். இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். இந்த இடத்துல ஒரு 2 விஷயத்தை பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சொஸ்தமாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த எஜமான் என்ன சொல்கிறாரு, வேண்டி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு மட்டும் சொல்கிறாரு. நானாக வந்து என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், ஃபஸ்ட்டு சொல்கிறப்பயே அந்த விஷயத்த சொல்கிறேன் இல்லைங்களா, இப்படி வேலைக்காரன் வந்து பிரச்சனையாக இருக்கிறான்னு சொல்கிறப்ப என்ன சொல்லியிருப்பேன், ஏசப்பா என் வேலைக்காரனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு 8 வந்து நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். இப்போ ஊழிக்காரன் நம்ம கூப்பிட்றோம், அன்களை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் பிரச்சனை, உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அன்கள் நீங்கள் ஒரு 8 வந்து ஜோம் பண்ணிங்களா பரவாயில்ல அன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை அன்கள் நீங்கள் இங்கேருந்தே ஜோம் பண்ணுங்க, என் பையன் அங்கே சரியாக போயிடுவான் அப்படின்னு நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்தது. அங்கே இந்த மாதிரி பிரச்சனை அங்கிள் ஒரு 8 வரீங்களா அப்படின்னு நான் கூப்பிட்ருக்கேனே தவிர, அங்கிள் நீங்கள் அங்கேருந்து ஜோம் பண்ணுங்க, என் வீட்டில் இருக்கிற என் பையன் சரியாகுவான், அங்கிள் நீங்கள் அங்கேருந்து ஜோம் பண்ணுங்க, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை சரியாகும், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஜோம் பண்ணுங்க, இந்த சூழ்நிலைலாம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அதுவும் வந்து தலைமையில கை வச்சு நேரில் வந்து தலைமையில கை வச்சு, அதுவும் நின்று நான் ஜோம் பண்ணுறது கூட, அங்கே நிற்க வச்சு இங்கே ஜோம் பண்ணுறது கூட நம்மளுக்கு இது பண்ண மாட்டோம். தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணால் தான் ஏற்றுக்குவோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, நான் வரேங்கிறாரு. நாம் யாராவது வேணாம்பம்மா வேணானே சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏப்பா அன்றைக்கி எல்லாத்தையும் சொன்னார், இதெல்லாம் பார்த்துக்கலாமான்றாரு. ஆனால் அது இப்போ எந்த இடமா வீட்டுக்கு, வீட்டு எந்த இடம் இருக்குது, நான் வரேன் அப்படின்னு எப்படி சொல்லுவேன், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். நாம்ளே ஃபஸ்ட்டு வாங்கன்னு கூப்பிடுவோம்.
அவங்க வரலன்னா கூட சரி ஓகே அப்படின்னு இது பண்ணுவோம். அவங்களே வரங்கிறப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நான் வரேன்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓனரு, நீங்கள் வரவெல்லாம் வேணாம், நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சொன்னீங்களாவே என்ன பண்ணுவான், என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த நிமிஷத்துலேயே அந்த நாளிகையிலேயே என்ன பண்ணிச்சான், சுகம் உண்டானுச்சான். நீ இப்போ உன் வேலைக்காரன் சொஸ்தமாயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று என்னென்னா, எனக்கு நான் தான் ஜெபம் பண்ணிக்கணும், என் மனைவிக்கு என் மனைவி தான் ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்றது இல்லை. எனக்கு பிரச்சனையாக இருக்கிறப்ப என் மனைவி ஜெபம் பண்ண என்ன ஆகணும், பலவீனம் மாறணும். மனைவி கணவனுக்கு ஜெபம் பண்ணுறப்ப மாறணும். கணவன் என் மனைவிக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், மாறணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், பலவீனங்கள் மாறணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், பலவீனங்கள் மாறணும். அப்போ கணவருக்கு இப்போ பிரச்சனை, போராட்டம், பலவீனம் இல்லை வியாதி அப்படின்னா என்ன பண்ணணும், மனைவிமார்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் கணவருக்காக. கட்டாயம் என்ன பண்ணணும், உனக்கு தானே பிரச்சனை, உனக்கு தானே தலைவலி, உனக்கு தானே வியாதி, நீ ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. மனைவிமார்கள் ஜெபம் பண்ணாவே என்ன பண்ணணும், கணவருக்கு பிரச்சனை மாறணும். கணவர்கள் மனைவிக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், பிரச்சனைகள் மாறணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி, பலவீனம்லாம் மாறணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணாவே பலவீனங்கள் எல்லாம் மாறணும். இல்லை எங்கள் வீட்டுக்கு எங்கள் மேலே தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாதான் எனக்கு பலவீனம் போகும், மாறும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா ஏசப்பாக்கிட்டே சொல்கிறாரு, ஏசப்பா நீங்கள் அங்கெல்லாம் வர வேணாம், நீ இங்கே இருந்தால் ஜெபம் பண்ணுங்க, அதுங்க மாறும் அப்படின்னு. இவர் அந்த எவ்வளோ ஒரு விசுவாசம், இவன் யாருன்னே தெரியாது. எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என் வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அற்புதம் நடக்குது அப்படின்னா அது உண்மை. அப்படின்னா நாம் நின்ன இடத்துல இருந்து யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணும், முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். நான் என் வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணால் என் வீட்டுக்காருக்கு சரியாகும் அப்படின்னு என்ன பண்ணும், மனைவிக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். ஏசப்பாக்கு அந்த விசுவாசம் இருக்குது, நான் போய் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு நடக்கும், இங்கேருந்து நான் சொன்னனாலும் என் வார்த்தை கிரியை செய்யணும் ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனால் அந்த எஜமானனுக்கு என்ன பண்ணியிருக்குது, அந்த விசுவாசம் இருந்திருக்குது. அதனால தான் என்ன பண்ணார், அந்த அற்புதத்தை செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணால் உனக்கு இது சரியாகும் அப்படின்ற விசுவாசம் என்ன பண்ணணும், மனைவிக்கு இருக்கணும். நான் ஜெபம் பண்ணால் உனக்கு இது சரியாகி போயிடும் அப்படின்ற விசுவாசம் யாருக்கு இருக்கணும், கணவருக்கு இருக்கணும். அப்போ இந்த நாளில் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். இன்னொரு இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம இது தேவன் ஏசப்பா இருக்கிறப்ப செஞ்சதான காரியம், சரிங்களா? ஏசப்பா என்ன பண்ணார், உயிரோடு இருக்கிறப்ப இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே செஞ்சார், கரெக்டு தான். ஆனால் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது, அப்போ பரலோகத்துக்கு போகணும், சரியா? அவர் வந்ததோட நோக்கம் என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம பாவம் பண்ணோம், பலவீனத்தோடு இருக்கிறோம், வியாதியோடு இருக்கிறோம், அதை நிவர்த்தி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் வந்தார், சரிங்களா? அப்போ ஏசப்பா சிலுவையில் அடிக்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏசப்பா சிலுவையில் அடித்தாங்க, அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதான ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்று தேவனுடைய ரத்தத்தினால நம்மளுக்கு பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டானிச்சு. நம்ம பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அதை மீட்டுக்கொள்ளும்படியாக தான் ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். சரி, அவருடைய ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் என்ன பண்ணோம், குணமானோம். அவருடைய ரத்தத்தினால நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு உண்டானிச்சு, அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்ணோம், குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவருடைய தழும்புகளால் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம குணமடைகிறோம். அவரை நம்முடைய வியாதி, பலவீனம் இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியல,
தாங்க முடியல. ஒரு தலைவலி நார்மலாக வந்துச்சுனாவே அந்த தலைவலி நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் அவர் தலையில் முள்முடி வைத்தாங்களா, அப்போ எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்மளுக்கு ஒரு கை கால் வலி வருது அப்படின்னாவே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆனால் அவர் கையிலையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க. அந்த வேதனையை அவர் லிட்டரலாக அனுபவிச்சார். நம்மளோட ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அது தாங்க முடியல. ஆனால் ஈட்டியால் குத்துறாங்கல்ல, அப்போ அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? வாருனால அடித்தப்ப அவர் சரீரம் எல்லாம் அப்படி பிக்கப்பட்டுச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கும் அவருடைய சரீரம்? நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீனம், வியாதி, வலி, வேதனை இதை எல்லாமே நம்மளால் இன்றைக்கி தாங்கிக்க முடியல அப்படின்னா, அந்த வலியும் வேதனையும் உயிரோட நல்லா சுயநினைவோடு இருக்கிறப்ப அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு வேதனையும் அவர் அனுபவிச்சார். சாதாரணமாலாம் அனுபவிக்கல, அவ்வளவு பாடுகளையும் வேதனையும் அவர் என்ன பண்ணார், அனுபவிச்சிருக்கிறாரு. சாதாரணமாலாம் அவர் சொல்லலை, என் தழும்புகளால் நீங்கள் குணமாகறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சாதாரணமாலாம் சொல்லலை. உண்மையாலுமே அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு அப்படியே தோலெல்லாம் பிற்கப்பட்டு கையிலையும் காலையும் ஆணி அடித்து தலையில் முள்முடி வச்சு அவ்வளவு இதாக பிற்கப்பட்டு அதனால தான் சொல்கிறாரு, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் ரத்தத்தினால நம்ம பாவம் மீட்பு ஒன்று, இன்னொன்று அவருடைய சரீரம் அந்த அளவுக்கு பிற்கப்பட்டுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்துட்டால் நம்மளால் தாங்க முடியல, ஒரு ஊசி குத்திட்டாவே நம்மளால் என்ன பண்ணல, தாங்க முடியல. ஆனால் அவருடைய சரீரத்தை வாரினால அடித்து அந்த தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? எவ்வளோ வலி வேதனையாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நம்மளை குணமாக்கணும்னு தான். பிசாசு அன்னைக்கு நான் அந்த ஒரு இடத்துல மீறுதல் உண்டானுச்சு பார்த்தீங்களா, அதுக்காக நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய வியாதிக்காக பாரு இதெல்லாம் பிற்கப்படுது, என்னோட தழும்புகளால் நீ என்ன பண்ண போகிற, சுகமாக போகிற அப்படின்னு சொல்லி தான் அவருடைய சரீரத்தை முழு சரீரத்தையுமே என்ன பண்ணுறாரு, அந்த நாளையில் ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய சரீரத்துலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் வர வரையிலும் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாரு. எதுக்கு அப்படின்னா நம்முடைய பலவீனங்களுக்காக, நம்முடைய வியாதிக்காக அவர் என்ன பண்ணார், அந்த நாளில் ஒப்பு கொடுத்தாரு. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போகவே மாட்டோம். பலவீனப்படுத்துகிறவன் நம்மளை பலவீனப்படுத்துவான். ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கிறப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், என் பலவீனப்படுத்துகிற என்னை பலவீனப்படுத்தினாலும் இந்த பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விழுங்கும். எனக்காக தானே அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானே ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக தானே அந்த தழும்புகள் பார்த்தீங்க, அந்த தழும்புகள் யாருக்காக, எனக்காக தானே. அது எதுக்கு, என்ன சுகமாக்குறதுக்கு தானே, இந்த பலவீனத்தை மாற்றுறதுக்கு தானே அந்த தழும்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதை சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்கும் பொழுது, அதை நினைவு கூறும் பொழுது அப்போ என்ன பண்ணுவார் தேவன், நம்மளுக்கு உண்மையான ஒரு சுகத்தை தருவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 118, சங்கீதம் 118 17, சங்கீதம் 118 117 அழகா ஒரு வசனம் இருக்கும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். என்ன பண்ணுவார் அவர் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் சாகணும் அப்படின்னா, நான் சும்மா சொன்னீங்களா, யோபுவுக்கு யார் அனுமதி கொடுத்தது, தேவன் அனுமதி கொடுக்காம யோபுவை தொட முடியாது. நான் சாகணும் அப்படின்னா தேவன் தான் முடிவு பண்ணணும். நானும் என்னுடைய பலவீனமோ என்னுடைய பிரச்சனையோ என்னுடைய வியாதியோ என்ன பண்ணாது, முடிவு பண்ண முடியாது. நான் சாகணும் அப்படின்னா தேவன் அனுமதிக்காமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாளும் சாகவே மாட்டோம். நம்மளை குறித்துதான தேவனுடைய திட்டமும் நோக்கமும் நிறைவேறாகாமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாளும் சாக மாட்டோம். ஆனால் பலவீனப்படுத்துகிறோம் என்ன பண்ணுவான், பலவீனத்தை கொடுப்பான். எதனால் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பலவீனப்படுத்துகிறோம் என்ன பண்ணுவோம், நம்ம நிம்மதியை கெடுக்கணும், சந்தோஷத்தை கெடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வியாதியும் பலவீனத்தையும் கொடுப்பான். சரிங்களா? ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்மளோட உயிர் பிரியவே பிரியாது. தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிறதான திட்டமும் நோக்கமும் நிறைவேறாமல் நம்மளை பிசாசு என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. இவ்வளவும் நடந்துச்சு. ஆனால் யோபு செத்தாரா? இல்லை. ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இது யோசிக்கிறப்ப நான் நினச்சேன், இதெல்லாம் எவ்வளோ அவமானமாக இருக்கும் ஆண்டவரே. இப்போ எனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு, மற்றவங்களாம் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. யோபோட மனைவியை இப்போ ஊரில் இருக்கிறவங்க திட்டுறாங்கன்னா ஓகே, நீலாம் ஆண்டவர்னு போகிற, என்ன உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்,
நீ இப்படி உடம்பு சரியில்லாமல் வருஷமெல்லாம் படுத்துருக்கிறிய, அந்த சாமி போய் நீ என்னத்தை கண்ட, அந்த கோயிலுக்கு போய் நீ என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்ல நினைப்பாங்களே. மற்றவங்க பேசினா கூட ஓகே. தன் மனைவி, யோபோட மனைவி என்ன பண்ணுறாங்க, நீ தூசித்து நீ செத்துரு, இதை விட மோசமான வார்த்தை எதுவும், நீலாம் எதுக்கு உயிரோட செத்து போயிரு, ஆண்டுன்னு சொல்கிறது நீலாம் எதுக்கு உயிரோட, நீலாம் செத்து போயிரு அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க சொன்னால் ஓகே. ஆனால் சொந்த மனைவி சொன்னதுக்கப்புறம் கணவன் உயிரோட இருக்க முடியுமா? அதை கம்பேர் பண்ணுறப்ப நான் நினச்சேன், ஏசப்பாவை காரி துப்புனாங்களே, எச்ச உமிழ்ந்தாங்கல்ல, அவர் ஏதாவது சொன்னாரா? அதை விடவா இது பெரிய அவமானம்? அவர் தேவன், தெய்வம். யாருக்காக அது ரத்தம் சிந்தினார்? யாருக்காக அவர் பாடுபட்டார்? நமக்காக. அவர் யார் உமிழ்ந்தாங்களோ அவங்களுக்காக, யார் அந்த எச்ச உமிழ்ந்தாங்களோ அவங்களுக்காக. ஆனால் அவன் உமிழ்ந்தப்பவுமே அவர் நீ மட்டும் நீ பரலோகம் பண்ணி உன்னை சபிக்கிறேன்னு ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்லலை. அதை விடவா இது பெரிய அவமானம்? அதை விடவா நம்ம பெரிய அவமானத்தை நம்ம அனுபவிச்சிடறோம் நம்முடைய வாழ்க்கையில்? இல்லை. அப்போ இந்த பலவீனத்தை கொடுக்கறதான பிசாசை காட்டிலும் நமக்காக ரத்தம் சிந்தினதான இயேசு என்ன பண்ணார்? பெரியவராக இருக்கிறார். அப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பலவீனத்துலேயோ இந்த வியாதியிலையோ ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. நம்ம பலப்படுத்துகிற யார்? கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டோம்? சாகவே மாட்டோம். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்ன பண்ணுவோம்? சாட்சியாய் தேவன் நம்மளை நிறுத்துவார். ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்குள்ளே இருக்கணும். தேவனுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டே போக மாட்டோம். அவர் செய்ததான நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? சாட்சியாய் சொல்லுவோம். சொல்லும்படியாக தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணார்? அன்னைக்கு ரத்தம் சிந்தி அப்படி தழும்புகளால் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? குணமாக்கியிருக்கிறார். இந்த நாளில் நம்ம அதை குறித்து நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா நீர் எங்களுக்கு யெகோவா ரஃபாவாக இருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பலவீனத்தோடே இருப்பது உடைய சித்தம் இல்லை ஆண்டவரே, நாங்கள் வியாதியோடையே இருப்பது உடைய சித்தம் இல்லை ஆண்டவரே. அப்பா எங்கள் மேலே நீங்கள் கருசனை உள்ள தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே, எங்கள் மீது நீங்கள் கிருபை உள்ள தேவனாக இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா எங்களை சமாதானத்தை கெடுக்கிறதான, எங்களை நிம்மதியை கெடுக்கிறதான, எங்களை சந்தோஷத்தை கெடுக்கிறதான, பலவீனப்படுத்துகிறதான எல்லா விதமான சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கெடுக்கும்படியாய், நிம்மதியை கெடுக்கும்படியாய், சந்தோஷத்தை கெடுக்கும்படியாய் அப்பா கிரியை செய்கிறதான ஆண்டவரே, பலவீனப்படுத்துகிறவன் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே, எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. வெளியேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து நீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே அப்பா, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. அப்பா பலன் அடைகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு நாள் ஆண்டவரே சாகாமல் பிழைத்திருந்த அப்பா உமக்கு சாட்சியா இருக்கிறோம் ஆண்டவரே. சாட்சியாய் நீங்க வைக்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அற்புதங்களை செய்கிறதான தேவன் ஆண்டவரே. அப்பா மனுஷனால கூடாத காரியத்தை நீங்க செய்கிற தேவன் ஆண்டவரே, டாக்டரால முடியாத காரியத்தை நீங்க செய்கிறதான தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாக இந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அண்ணன் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அக்கா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கிறதான, சந்தோஷத்தை கெடுக்கிறதான எல்லா விதமான பிசாசுடைய கிரியைகள் எல்லாம்
எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சந்தோஷமா இருந்தா அப்பா பொறுக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் எரிச்சலை உண்டாக்குகிறதான, எரிச்சலினால் ஆண்டவரே பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுக்கிறதான எல்லா சத்துருகளின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திற்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒரு நிம்மதியை நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்தில் உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய திட்டம் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் திட்டம் இல்லாமல் இல்ல ஆண்டவரே, உடைய சித்தம் இல்லாம இல்ல ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் ஆண்டவர் உடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. அண்ணனுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா பலவீனப்படுத்துகிறதான எல்லா சத்துருக்களின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஆண்டவரே. வெளியேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குழப்பத்தை கொடுத்துக்கிறதான எல்லா விதமான சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. பயத்தையும் ஆண்டவரே கொடுக்கிறதான எல்லா சத்துருக்களின் கிரியைகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தினால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. இருதயம் சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. நிரப்பப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. சமாதான காரணர் நீங்க ஆண்டவரே. சமாதானத்தை நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நாளாக ஆண்டவரே பலவீனம் படுத்துகிறவன் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் கிரியை செய்திருந்தாலும் இனி அவனுக்கு இடமல்ல தகப்பனே. இந்த குடும்பத்தில் இடமல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காகத்தான் ஆண்டவரே நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. எங்களுக்காகத்தான் ஆண்டவரே ஆணிகள் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காகத்தான்ப்பா முள்முடி சுமந்தீங்களே தகப்பனே. அப்பா உங்க தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் பலன் அடைகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய தழும்புகளால் எங்கள் பலவீனங்கள் மாறுகிறது தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஜீவனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீங்க கரிசனை உள்ள தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா மகனை குறித்து வைத்திருக்கிறதா நம்முடைய உன்னதமான நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. இந்த குடும்பத்தில் நீங்க எழுந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் உயர்ந்திருப்பீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படியாய் பலவீனங்களும்